தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பரப்புரை நிகழ்ச்சியிலே தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர், ஆற்றல் மிகுந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் பா தன்சிங் அவர்களை நிகழ்ச்சியிலே எழுச்சியுடைய ஆற்றம் இருக்கின்ற நமது முன்னாள் அமைச்சர், தேர்தல் பொறுப்பாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தின் ஆற்றமிக்க செயலாளர், கடந்த 20 நாட்களாக தேர்தல் பணிகளிலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து சுழன்று மொழியாற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மரியாதைக்கு மதிப்புக்குரிய அருமை அண்ணன் பெஞ்சமின் அவர்களை, முன்னாள் அமைச்சர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர், என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டி.கே.எம். சின்னையா அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர், ஆற்று மிகுந்த பல்லவபுரம் பகுதி கழகத்தின் செயலாளர், என்னுடைய பாசத்துக்குரிய அருமை தம்பி ஜெயபிரகாஷ் அவர்களை, பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் அனகபி வேலாயுதம் அவர்களை, பகுதி கழக செயலாளர் அருமை தம்பி அப்பு அவர்களை, தம்பி பொழிச்சலூர் பாபு அவர்களை, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய கழக அடலர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிந்தவர்கள். பாசத்துக்குரிய நமது வேட்பாளர் ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர், ஒரு மருத்துவர். இன்றைக்கு நமது தொகுதிக்கு அவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அருமை பெரியோர்களை, கடந்த 2.5 ஆண்டு கால திமுக ஆட்சியிலே கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் இடுக்கண்களையும் நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணியாக நடைபெற இருக்கின்ற தேர்தலின் முடிவுகள் அமையும் என்கின்ற நம்பிக்கை அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இருந்து 5 ஆண்டு காலத்திற்கு முன்பு வெற்றி பெற்று சென்றவர் டி.ஆர். பாலு அவர்கள் இந்த பகுதியிலே திரும்பி பார்க்கவில்லை. எந்த காரியமும் நடைபெறவில்லை. 85 வயது நிரம்பிய ஒருவர் இன்றைக்கு 34 வயது இளைஞரை எதிர்த்து நிற்கிறார் என்று சொன்னால் நாட்டு மக்கள் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, வருகிற 19ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அன்று காலையில் 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் அளிக்குமாறு இங்கே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அளிக்கக்கூடிய இந்த முடிவு திமுக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக, திமுக அரசுக்கு முடிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முத்தாரமாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, 19/4/2024 அன்று நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின்
வேட்பாளராக போட்டியிடுகின்ற பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்கு துணை செயலாளர் அண்ணன் ஜான்சிங் அவர்கள் வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் பொறுப்பாளர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற பிரேம்குமார் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமான விரல்களின் சின்னத்திற்கு வாக்குகிறது. போதெல்லாம்